ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி. ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டாஸ்க் புலம்புனா காசு, அந்த டாஸ்க் வந்து நடக்குது. ஃபஸ்ட்டு வந்து நம்ம விக்ரம் தான் உள்ளே போகிறாப்புல. ஆனால் விக்ரம் பேச ஆரம்பிச்சு கடைசியில் பிக் பாஸ் டென்ஷன் ஆகிட்டு அந்த பணத்தை பணப்பெட்டியில் சேர்க்கவே இல்லை, ஸ்டோர் ரூமில் வைங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. கிட்டத்தட்ட 70,000. இது எந்த கணக்குன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. ஆனால் 18 லட்சத்தோடு வந்துட்டு நம்ம கானவனத்தை வெளியேறிட்டார் அப்படின்ற மாதிரி நியூஸ் வருது. ஒன்றுமே புரியல, என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாருமே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். புலம்ப சொன்னாங்க. என்ன புலம்ப சொன்னாங்க? அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, இங்கே இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க, நான் என்னங்க பண்ண முடியும் இப்படின்றது புலம்பல், உண்மையான புலம்பல். ஆனால் இப்போ என்ன நடக்குதுன்னா, விக்ரம் வந்து பிக் பாஸ் மேலே வந்து எடுத்து வைக்கிறார் அவரோட புலம்பலை. நான் வந்துட்டு நான் பாடு இருந்தேன், கிரேவாக மாறுங்க நீங்கள் தான் சொன்னீங்க. நீங்கள் சொன்னதால தான் நான் நிறைய விஷயங்கள் பேசினேன். கடைசியில் வியாலா வந்து பார்க்கும்போது போகும்போது என்னை கலாச்சிட்டு போகிறான். ஏன் அதுவும் இல்லாமல் திவ்யா தலை ரிவ்யூவே இல்லாமல் திவ்யா இல்லாமல் இது பண்ணிட்டு இருக்காங்க. நான் உங்கள் மேலே எவ்வளோ மதிப்பு மரியாதையும் வச்சுருக்கோம். என்னையும் சுபிக்ஷாவையும் அந்த ட்ரெஸ்ஸிங் ரூமில் இருக்கும்போது அந்த திரையவே நான் தூக்கிடுவேன்றீங்க. ஆனால் அவங்க 2 பேரும், அதாவது திவ்யாவும் சாண்ட்ராவும் உங்களுக்கு மரியாதையை கொடுக்காம வந்து இது பண்ணாங்க. அவங்களுக்கு நீங்கள் வார்னிங் கூட விட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக வந்து பிக் பாஸ் மேலே தாக்குறாரு. அதுக்கப்புறம் கனி வெளியே போகும்போது அவங்க பாவா கூட வந்துட்டு அழுதுருக்க மாட்டார். ஆனால் நான் வந்து 3 நாள் அழுது வெடிச்சு கடைசியில் வந்து அது வந்துட்டு திவ்யா கிட்ட போய் சண்டையாகி பெரிய பிரச்சனையாச்சு. அதுக்கு வந்துட்டு அப்படியே இப்போ போயிட்டு இருந்தேன், பணம் வந்துகிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சத்தியமாக எனக்கு கேமே ஆட தெரியாதுங்க. நான் என்ன சொல்லி புரிய வைப்பேன்னு தெரியலன்னு ஒரு பாவக்காய் ஜூஸ் வந்துச்சு. இந்த நடிப்பு வளர வேணாம், எங்களுக்கு தெரியும் அப்படின்னு ரைட்டு சொல்லிட்டு திரும்ப வந்துட்டு திவ்யா பக்கம் போனார். என்னன்னா திவ்யா, நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு அழுதுட்டுருக்கேன், மனசு நொந்து அழுதுட்டுருக்கேன், ஜுஜுன்னு சொன்னால் நான் என்ன நாய்க்குட்டியா அப்படின்னு சொல்லிட்டு பேசி கடைசியில் வந்துட்டு பஸர் அடிச்சிட்டாங்க. இன்னொரு பாவக்காய் வந்துச்சு, போதும் எங்களால் உங்கள் புலம்புல கேட்க முடியல அப்படின்ற மாதிரி. சரிங்களா? முடிஞ்ச உடனே 2 பாவக்காய் ஜூஸ் குடித்தார். எண்ணி பார்த்தாரு 70,000 வந்துச்சு. பிக் பாஸ் அப்போ தான் ட்விஸ்ட்டே கொடுக்குறாரு. என்னென்னா, இந்த பணத்தை ஸ்டோர் ரூமில் வச்சுருங்க, உங்ககிட்ட நான் வந்து இந்த டாஸ்க் முடிஞ்ச உடனே பேசணும் அப்படின்னா ஒரு மாதிரி காண்டாக்டர். என்ன அது, ஏன் சார் அப்படி பயப்படுறாரு? அப்புறம் போகிறதுக்கு முன்னாடி வந்துட்டு கிரே அப்படின்ற பிக் பாஸ், இல்லை சார் இது நீங்கள் தான் சொல்ல சொன்னீங்க, அதான் சொன்னேன் அப்படின்ட்டு போகிறார். ஸோ சரியான ஆப்பு இருக்குது போல இருக்குது நம்ம விக்ரமுக்கு. அதாவது ஒரு உத்வேகம், பிக் பாஸ் வந்து ஒரு உத்வேகம் தான் கொடுப்பாங்க. இவர் எல்லாத்தையும் பண்ணிட்டு கடைசியில் வந்து நேக்கா தூக்கி பிக் பாஸ் மேலே பழிய போட்டார். பார்த்தீங்களா? அவர் காண்டாக்டர் தூக்கி நம்ம ஸ்டோர் ரூமில் வச்சுருங்க பண்ணோன்னா அவரும் போயிட்டு ஸ்டோர் ரூமில் வச்சுட்டாரு. இப்போ அந்த பணம் வந்துட்டு இந்த பணப்பெட்டி இதில் வந்து சேரலை, ஆட் ஆகலை அப்படின்றத இங்கே ஒரு அப்டேட்டு. என்னையா நடக்குது நம்ம இருந்துச்சு. ஆனால் அதாவது இவரோட விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு உள்ளே இருக்கிறவங்க கிட்ட நம்ம நல்ல பேர் வாங்கி ஆகணும், வெளியில் போனவங்ககிட்ட நல்ல பேர் வாங்கி ஆகணும். சரி, பிக் பாஸ் மேலே பழிய போட்டோன்னு சொல்லிட்டு அவர் கிரேன்ற ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு போனாப்புல மாட்டிக்கிட்டார். செம்மையாக இருந்துச்சு இது. இப்போ இந்த டாஸ்க் முடிஞ்சதுக்கப்புறமா இருக்குது மேட்ரு. சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.